இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். நான் மௌனமா இருந்ததுனால நீ என்ன நினைச்சிட்ட? நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நினைத்தாய். என்ன வேர்டு அது? 50:21. அவன் என்ன பண்றான்? தப்பு பண்றான், துன்மார்க்க காரியத்தை செய்யறான், வேர்டை தூக்கி போடுறான். அதாவது அவனுக்கு தேவை வரும்போது வார்த்தையை சொல்றான், தேவையில்லாத போது வார்த்தையை பின்னாடி போடுறான், பிறனுக்கு விரோதமாய் பேசுறான், திருடரோடு ஐக்கியம். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். அப்ப நீ என்ன யோசிக்கணும்? அவர் பேசாம இருக்கிறாரே, அவர் அமைதியா இருந்தாலே பிரச்சனை பெருசாயிருமோ, இப்படி யோசிக்க. நீ என்ன நினைச்ச தெரியுமா? அவரும் இப்படியோ, அவர் அப்படித்தானே சொல்றாரு, உன்னை போல நானும் இருப்பேன் என்று. அப்போ தன் பிள்ளைகளை உணராம ஒருத்தன் செய்யும் போது எப்படிப்பட்ட ஆண்டவர், அதை இது என்ன நம்ம அப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? நான் இப்படி அவர் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் இல்ல. ஆனா ஆண்டவர் நீ அப்படி என்ன கனவீனப்படுத்துற அப்படின்னு ஃபீல் பண்றார். அதனாலதான் சொல்றார், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்ட அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். நான் இவ்வளவு செய்ய செய்ய ஆண்டவருடைய அமைதியை உலகம் சொல்ல மௌனம் சம்மதத்துக்கு இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, 4 வார்த்தை திட்டியாவது விட்டுருங்க ஆண்டவரே. பேதுருவுக்கு என்னன்னா, அவரை அற்ப விசுவாசின்னு சொல்றது உனக்கு பிடிக்கும், அப்பாலே போன்னு சொன்னாலும் அவனுக்கு பிடிக்கும். அவரை 3 நாள் பார்க்காம இருந்தான் பாத்தீங்களா, அதான் பிடிக்கல. அதனால மீனையும் பிடிக்கல, வலையும் பிடிக்கல. 4 திட்டுங்கப்பா, பின்னால போ சாத்தான எதையாவது சொல்லுங்கப்பா, நீங்க சொன்னா கேட்க நல்லாதான் இருக்கு. ஆமே ஆண்டவரே, உலகம் என்ன ரைட் ரெவரண்ட் பீட்டர்னு கூப்பிடுறதுக்கு பதிலா நீங்க என்ன அற்ப விசுவாசிய, எனக்கு பின்னாக போ சாத்தான், இப்படி நீங்க சொன்னா நல்லாதான் பாருங்க கேட்க. ஆமென். பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தேவ பாதுகாப்புக்குள்ள இருக்கிறவன் அதுக்கு நேராக நடத்தப்படுவான். அவர் பாவத்துக்கு பரிகாரியை தவிர பாவத்துக்கு பாதுகாப்பு கிடையாது.